ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வீட்டில் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் இன்றைக்கி அடுப்பில் செய்யல, கேஸில் செய்கிறோம். பாருங்கள், இப்போ கோல்டு எண்ணெய் எடுத்துட்டோம், இதில் போடுறோம். அப்போ லவங்கம், பட்டை, ஏலக்காய் எல்லாம் இலையோட பிரியாணி இலையோடு சேர்த்து போட்டுறோம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இந்த பதத்துக்கு வந்துடணும். பாருங்கள். அதுக்கப்புறம் இது தக்காளி, நறுக்கி வச்ச தக்காளி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறணும். இந்த மாதிரி பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம், நல்லா பொன்னிறம் மாறினதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கிண்டுக்கணும். நல்லா இது நீங்கள் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், அப்புறம் மிளகாத்தூள் தேவைக்கு ஏற்ப மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி, புதினா இலை எல்லாம் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கறி நம்ம தயிரோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதால கொஞ்சம் பார்த்துக்க பதமாக இருக்கும். அப்படியே இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கிண்டு இந்த மாதிரி அழகாக பொறுமையாக பண்ணணும். இல்லைன்னா கறி தனியாக, எலும்பு தனியாக வந்துடும். இதுக்காக பொறுமையாக பண்ணிக்கலாம். அப்புறம் தேவைக்கேற்ப மாதிரி தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். அதாவது 1 கிலோ அரிசிக்கு 1.5 கப் தண்ணி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் அளந்து வச்சுக்க அரிசி, 1 கிலோ அரிசி, தேவைக்கேற்ப அரிசி நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் 1 கிலோ தான் இன்றைக்கி செய்கிறோம். அதனால் தேவைக்கிறப்ப நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எலுமிச்சை சாறு இருக்க பாருங்கள், அது பிழிஞ்சு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம். அதுக்கப்புறம் கழித்து ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் திறந்து இந்த மாதிரி நம்ம மேலே கீழே கொஞ்சம் புரட்டிக்கலாம் சாப்பாடு. அதுக்கப்புறம் கடைசியாக அது புதினா, மல்லி இலையெல்லாம் தூக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கணும். கேஸ் ஆஃப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கூட்டி இன்றைக்கி நம்ம செய்யலை, அதனால் வெங்காய பச்சடின்னு செய்கிறோம். பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மணி 1:30 ஆச்சு, சரி பசிக்குதுன்னு நாங்கள் சீக்கிரம் சாப்பிட்டு சமைச்சு உடனே சாப்பிடுறோம். செம்ம டேஸ்ட்டு. உண்மையும் டேஸ்ட்டு. நம்ம நண்பர் பாருங்கள் சாப்பிட்றாங்க, யாருன்னு பாருங்கள்.